இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நர்வ் சப்ளை ஆஃப் இயரை பற்றி பார்க்க போகிறோம். நர்வ் சப்ளை ஆஃப் இயரில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா பெயின் சென்சேஷன் ஆஃப் இயர். பெயின் சென்சேஷன் ஆஃப் இயரில் வந்து இன்னர் இயரில் மட்டும் நமக்கு வந்து பெயின் சென்சேஷனே இருக்காது. ஏன்னா சென்சரி நர்வ் சப்ளை வந்து இன்னர் இயரில் வந்து கிடையாது. பெயின் சென்சேஷன் எக்ஸ்டர்னல் இயர் அண்டு மிடில் இயரில் இருக்கும். எக்ஸ்டர்னல் இயர்லேயும் மிடில் இயர்லேயும் நமக்கு வந்து அதோட குறிப்பிட்ட பேத்தாலஜி இன்னர் இயர்லேயோ எக்ஸ்டர்னல் இயர்லேயோ ஏதாவது பேத்தாலஜியோ இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சுன்னா அங்கே இருக்கும். இது வந்து பிரைமரி ஒட்டாலஜியா அப்படின்னாங்க. செகண்டரி ஒட்டாலஜியா அப்படிங்கிறது என்னென்னா ரெஃபர்டு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கனில் ஏதாச்சும் பேத்தாலஜி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இயரில் வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகலாம், இயர் பெயின் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பின்னாவை பற்றி பார்க்குறோம். பின்னால் பார்த்தீங்கன்னா 5 நர்வ் வந்து பின்னாவை சுற்றி சப்ளை பண்ணுது. முக்கியமாக ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியரில் ட்ரைகஸ் அண்ட் அசெண்டிங் கியூரஸ் ஆஃப் ஹெலிக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் வீடியோஸில். பின்னாவோட பார்ட்ஸ் எல்லாருமே அதை பார்க்கலைன்னா முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துக்கோங்க. ட்ரைகஸையும் அசெண்டிங் கியூரஸ் ஆஃப் ஹெலிக்ஸையும் ஆரிகுலர் டெம்பரல் நர்வ் வந்து சப்ளை பண்ணுது. இது வந்து மேண்டிபுலர் பிரான்ச் ஆஃப் ட்ரைஜெர்னல் நர்வோட பிரான்ச்சு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியராக காதுக்கு பின்னாக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாக்கு பின்னாடி அப்பர் பார்ட்டை மட்டும் லெஸ்ஸர் ஆக்சிபிட்டல் நர்வ் பிரான்ச் ஆஃப் C2 இது சப்ளை பண்ணுது. அதே மாதிரி லேட்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ஜாவையும் சரி, மோஸ்ட் லேட்ரல் அண்ட் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் பின்னா போஸ்டீரியராக இருந்தாலும் சரி ஆன்டீரியராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. இந்த கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் வந்து C2 அண்ட் C3யோட பிரான்ச்சு. அடுத்து கோன்காங்கிறது நமக்கு இருக்கிறதுலே சென்டர் மோஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய ரீஜியனு, காது பின்னாக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரீஜியனு. இது வந்து ஆரிகுலர் பிரான்ச் ஆஃப் வேகஸ் நர்வ் வந்து சப்ளை பண்ணுது. அதோட பேர் என்னென்னா ஆரிகுலர் பிரான்ச்சோட பேர் என்னென்னா அர்னால்ட்ஸ் ஆர் த ஆல்டர்ஹம்ஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போஸ்டீரியர் சுப்பீரியர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸ் அண்ட் அட்ஜசன்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனாலும் வந்து நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வால் சப்ளை பண்ணப்படுது. ஸோ நமக்கு வந்து காதோட சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10th நர்வான வேகஸ் நர்வும் ஃபேஷியல் நர்வ் சப்ளை பண்ணுது. அதே மாதிரி பெரிஃபரல் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரிகுலர் டெம்போரல் நர்வு, லெசர் ஆசிபிட்டல் நர்வு, பிறகு வந்து கிரேட் ஆரிகுலர் நர்வ் இந்த மாதிரியெல்லாம் சப்ளை பண்ணுது முன்னாடி சரி. அதே மாதிரி சென்டரில் இந்த 7th and 10th வந்து சென்ட்ராக முன்னே ஆன்டீரியர் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி போஸ்டீரியர் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி சென்ட்ராக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து 7th and 10th தான் சப்ளை பண்ணுது. அடுத்து பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து if a patient is undergoing a parotidectomy, the lacy S incision can injure the greater auricular nerve. Therefore, the post-surgery there will be a anesthesia in this area, which is the saving area and they involve the lobes. எப்படின்னா இப்போ பெரோட்டோடெக்டமியில் வந்து நம்ம வந்து ஷேப் இன்சிஷன் கொடுக்க போது நமக்கு வந்து கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஷேவிங் ஏரியாலையும் சரி லோப்ஸ்லையும் சரி நமக்கு வந்து அனஸ்தீஷியா அதான் சென்சேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெஃபர்டு பெயின் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதோட டாபிக்கு. பெயின் இன் இயர் அப்படின்னா பிரைமரி ஒட்டாலஜியா. ரெஃபர்டு பெயின் இன் இயர் ஆரிஜினேஷன் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கன் இருக்கும், இது பேர் தான் செகண்டரி ஒட்டாலஜியா. இப்போ வந்து ரெஃபர்டு பெயின் பற்றி பார்க்க போகிறோம். ரெஃபர்டு பெயின் முக்கியமாக ட்ரைகல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஏரியாவில் டேமேஜ் இருந்துச்சுன்னா ட்ரைகல் ஏரியாவில் வலிக்கும் அப்படின்னா டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டில், அடுத்து மேண்டிபிளில் இருக்கக்கூடிய டீத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆன்டீரியர் 2/3 ஆஃப் டங்கு, பெரோட்டிட் கிளாண்ட் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ட்ரைகல் ஏரியாவில் வலிக்கும். ட்ரைகல் ஏரியாவில் எந்த நர்வ் சப்ளை பண்ணுது நமக்கு வந்து ஆரிகுலர் டெம்போரல் நர்வ் வந்து மேண்டிபுலரோட பிரான்ச்சு, மேண்டிபுலர் நர்வோட ட்ரைஜெமினல் நர்வோட பிரான்ச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த 2/3 சரி டங்கோட 2/3 சரி இந்த டீத்தும் சரி டெம்போரோட மேண்டிபுலர் ஜாயிண்ட்டும் சரி பெரோட்டிக் கிளாண்டும் சரி நமக்கு வந்து மேண்டிபுலர் நர்வ் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு வந்து ட்ரைகஸ்லேயும் நமக்கு வந்து சென்சேஷன் இந்த சென்சரி நர்வ் சப்ளை இருக்கனால அங்கேயும் நமக்கு வந்து வலி இருக்கும். இப்போ கோன்கால வலி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா லாரிங்ஸ் தைராய்டில் இருக்கும். ஏன்னா வேகஸ் நர்வ் வந்து லாரிங்ஸ்லேயும் சரி தைராய்ட்லேயும் நமக்கு வந்து சப்ளை பண்ணுது. அடுத்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸ்ஸு முக்கியமாக போஸ்டீரியர் பார்ட்டில் நமக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா அக்வாஸ்டிக் நியூரோமா அப்படிங்கிறது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸில் முக்கியமாக போஸ்டீரியர் சைடில் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்வாஸ்டிக் நியூரோமா
ஃபேஷியல் நர்வ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நமக்கு இன்டர்னல் ஆடிட்ரி கெனாலில் தான் முக்கியமாக அது வந்து வளரும். இன்டர்னல் ஆடிட்ரி கெனாலோட கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஷியல் நர்வ், அடுத்து நமக்கு வேறு என்ன வெஸ்டிபுலர் நர்வ், கோக்லியர் நர்வ், இந்த 3மே இருக்கனால நமக்கு ஃபேஷியல் நர்வும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து சென்டர் பார்ட்டில் எப்பயுமே நமக்கு வந்து 7th and 10th நர்வ் சப்ளை பண்ணுது. பெரிஃபரல் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து C2 C3 பிறகு வந்து மேண்டிபுலர் நர்வ் இதெல்லாம் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தால ஸோ இங்கே வந்து ஃபேஷியல் நர்வ் முக்கியமாக இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த ஃபேஷியல் நர்வோட சென்சரி பிரான்ச்சான நர்வஸ் இன்டர்மீடியா, நர்வஸ் வெஸ்பர், இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால் ஆடிட்ரி மியாட்டஸை வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணுது. ஹைப்போனஸ்தீசியா ஆஃப் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸ் கூட நமக்கு வந்து வேறு என்ன சைன்ஸ் இருக்குன்னா ஹிட்சல்பர்கர் சைன் அப்படின்னு இருக்கும். ஹிட்சல்பர்கர் சைனில் வந்து என்னென்னா டிலேடு பிளிங்கிங் ரிஃப்ளெக்ஸு, ரெடியூஸ்டு கார்னியல் சென்சிட்டிவிட்டி, பேரலஸ்தீசியா ஆஃப் ஃபேஸு, லாஸ் ஆஃப் டேஸ்ட் சென்சேஷன், இது எல்லாமே இருக்கும். ஏன்னா முக்கியமாக ஃபேஷியலில் வந்து நிறைய இடத்துல சப்ளை பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா இயரில் வந்து போஸ்டீரியர் அண்டு லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஐ மீன் பெரிஃபரியாக இருக்கக்கூடிய லேட்ரல் சர்ஃபேஸ், பின்னால் இருக்கக்கூடிய லேட்ரல் சர்ஃபேஸ் எல்லாமே இந்த ஹெலிக்ஸு இந்த மாதிரி ஏரியா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து C2 C3 இங்கே வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து போஸ்டீரியர் அண்ட் த லேட்ரல் பார்ட் ஆஃப் பின்னால் வந்து நமக்கு வந்து வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நர்வ் சப்ளை ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிகுலர் டெம்போரல் நர்வ் வந்து ஆன்டீரியர் வால் அண்ட் த ரூஃப் ஆஃப் EAC வந்து சப்ளை பண்ணுது. ஆரிகுலர் பிரான்ச் ஆஃப் வேகஸ் நர்வ் பார்த்திங்கன்னா ஆர்னால்ட்ஸ் நர்வ் பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் வால் அண்ட் த ஃப்ளோர் ஆஃப் EAC வந்து சப்ளை பண்ணுது. இப்போ வந்து டிம்பானிக் மெம்பரைன் வந்து லேட்ரல் வால், மீடியல் வால் ரெண்டுனா பிடிக்கலாம். லேட்ரல் வாலை வந்து சப்ளை பண்ணக்கூடியது ஆரிகுலர் டெம்போரல் நர்வ், ஆரிகுலர் பிரான்ச் ஆஃப் வேகஸ் நர்வ், ஆர்னால் நர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். மீடியல் வால்வாக பார்த்திங்கன்னா ஜேக்கப்சன் நர்வ். ஜேக்கப்சன் நர்வ் வந்து நமக்கு வந்து க்ளோசோஃபெரஞ்சியல் நர்வோட பிரான்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். க்ளோசோஃபெரஞ்சியல் நர்வ் வந்து நமக்கு மிடில் இயர், போஸ்டீரியர் 1/3 ஆஃப் டங்கு, டான்சில், சாஃப்ட் பேலட், ஃபேரிங்ஸ் இப்படின்ட்டு எல்லா ரீஜியனையுமே நமக்கு வந்து சப்ளை பண்ணுது. நம்ம பார்க்க போகிற டேப்லெட் காலத்தில் பார்த்திங்கன்னா சர்டெயின் கண்டிஷன்ஸில், பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸில் இயருக்கு வந்து பெயின் சென்சேஷன் வரும். அது அந்த பெயின் சென்சேஷன் வந்து எந்த நர்வால் நமக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் டெம்போரல் மேண்டிபுலர் ஜாயிண்ட்லேயோ, டென்டல் கண்டிஷன்ஸ்லேயோ, பெரோட்டிட் இன்ஃபெக்ஷன் ஆர் பெரோட்டிட் டியூமர்லேயோ, இல்லை ஆன்டீரியர் 2/3 ஆஃப் டங்கில் ஏதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆரிகுலர் டெம்போரல் நர்வ். இந்த ஆரிகுலர் டெம்போரல் நர்வ் வந்து ட்ரைஜெமினல் பிரான்ச்சோட மேண்டிபுலர் பிரான்ச் அதோட பிரான்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அக்யூட் டான்சிலைட்டிஸு, பெரிடான்சிலர் ஆப்சஸ்ஸு, அடுத்து கார்சினோமா ஆஃப் பேஸ் ஆஃப் டங்கு, டான்சில்ல கார்சினோமா, இந்த ஓரோஃபேரிங்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ளோசோ ஃபெரஞ்சியல் நர்வோட ஜேக்கப்சன் நர்வ் தான் நமக்கு வந்து கேரி பண்ணிட்டு வருது. அடுத்து கார்சினோமா ஆஃப் லேரிங்ஸு அண்டு ஹைப்போஃபேரிங்ஸ் அண்டு தைராய்டிலேருந்து கார்சினோமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேகஸ் நர்வோட அர்னால்ட்ஸ் நர்வ்லேருந்து நமக்கு வந்து இயருக்கு வந்து பெயின் சென்சேஷன் வரும். அடுத்து சர்வைக்கல் ஸ்பைன் டீஜென்ரேஷன் கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் இருந்து தான் நமக்கு வந்து பெயின் சென்சேஷன் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து பெரோட்டிட் சர்ஜரியில் பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஹிட்சல்பர்கர் சைன் வந்து அக்கோஸ்டிக் நியூரோமால முக்கியமாக இருக்கும். முக்கியமாக ஃபேஷியல் நர்வ் வந்து அக்கோஸ்டிக் நியூரோமால வந்து டேமேஜ் ஆகுறதுனால நமக்கு வந்து ஹிட்சல்பர்கர் சைன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிட்சல்பர்கர் சைன் ப்ளஸ் நமக்கு வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர், அதான் கோன்காக்கு பக்கத்தில் அந்த சென்டர் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு வந்து பெயின் சென்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஹிட்சல்பர்கர் சைன்ஸோட என்னென்ன இதுங்கிறது முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.